எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 1 இல்லை 2 இல்லைங்க, 15 நாள் கழிச்சு என்னோடய கடையை போய் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் கிளம்பிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோட அதாவது நான் டெக்ஸ்டைல் வச்சு நடத்துகிறதுல இந்த சாரீ வந்துட்டு அவுட்ஃபிட் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் என்னோடய ஷாப்பிலேருந்து எடுத்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை உடுத்துட்டு நம்மளோட கடைக்கு போகிறோம். நம்மளோட டெக்ஸ்டைலும் ஆன்லைன் பிஸ்னஸும் நடக்கணும், அதே மாதிரி நம்மளோட ஷாப்பும் நான் 15 நாள் கழிச்சு கடை என்ன கோலத்தில் இருக்குதுன்னு தெரியாது, பார்க்க போகிறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன். ஸோ கிளம்பிட்டு ஒரு வீடியோ போடுறேன், கிளம்பிட்டு எடுக்கிறேன். சரி, நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சு. நம்ம கடையை போய் 15 நாள் கழித்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த வீடியோ நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன், சரியா? 15 நாள் கழித்து நம்மளோட கடையை எப்படி வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி போகிறேன். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பாய். இந்த கடையில் போயிட்டு வீடியோ போடுறேன். கோலத்தை பாருங்க, வியாபாரம் அழிச்சிட்டு இருந்தால் போகிறேன். ஸோ இதெல்லாம் இன்னும் அடுக்கணும். எல்லா சாதனம் வந்து கிடையாது. சரி, குறைய அடுக்கிருக்குன்னு தோணுது. குறைய அடிக்கியா? குறையனா அடுக்கியிருக்கு. இதெல்லாம் மெடிசன் அடுக்க தெரியாது, அதனால் வச்சுருக்கு. இது ஃபுட்டும் ஆக்சசரிஸும், இதுவும் மெடிசன். எல்லாம் புதிய ஃபுட்டுகளாக வந்தோன்னா அடுக்க அறிഞ്ഞൂടാ, தெரியாது. இத்தனை நாள் நின்று கடையில் கொஞ்சம் கடை அடைக்கலை, கடை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ காணிச்சு இருந்ததுக்கு நான் அந்த ஃப்ரெண்டில் எனக்கு கம்ப்யூட்டர் டேபிள் முன்னாடி ஒன்றும் வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ எப்படி கிடக்கு தான், நம்ம இது இல்லாதது கூட ஒரு இதெல்லாத்தையும் அடுக்கணும். நிறைய காலியாக கிடக்கிறதெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ 15 நாள் காணாதப்போ கண்ணு இருட்டி போயிருந்தேன் எனக்கு. ஒரு வழியாக இன்றைக்கி மெடிசன் எல்லாம் அடுக்கிட்டு ஆர்டர் கொடுக்கணும். கடையை பார்த்துட்டேன். ஓகே, கூல். எப்படி நம்ம கடையை ஒரு வழியாக கடையை கூல் ஆக்கியாச்சு. ஓகே, இனிமேல் எல்லாமே ஃபுல்லாக அடுக்கணும். கிறிஸ்மஸுக்கு போட்ட ஸ்டார் வரைக்கும் இது வரைக்கும் களத்தில். ஏன்னா கிறிஸ்மஸ் முடிவுனா 22ஆம் தேதி போயிட்டு இன்றைக்கி 5ஆம் தேதி இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் தான் ஒன்றா எல்லாத்தையுமே புதிய ஃபுட்டு அங்கே வீட்டில் இருந்தே தான் ஆர்டர் கொடுத்தேன். எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இனி வீடியோ. இன்றைக்கி கண்டிப்பாக லைவ் வருவேன். ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, லைவ் வருவேன். இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வீடியோ போடுவேன். சேடாக எந்த நியூஸும் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தால் கூட நான் ஷேடாக இருக்கிற மாதிரி யாருக்கும் காட்ட மாட்டேன். இதுவும் கடந்து போகும் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியே டம் பண்ணி இருந்துருவேன்னு நினச்சிங்கல்ல, இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ என்னோடய உலகம் வந்தாச்சு. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெய்லி வீடியோ போடுவேன். என்னோடய மானிட்டேஷன் லெவலில் கிட்ட போய் இருந்துட்டு அப்படியே சடனாக 0 ஆகிட்டு இன்னும் 2026 ஒன்றைன்னு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணி கொண்டு வருவோம். ஓகேவா? பாய். எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க.